ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு சின்ன கன்னடா கான்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். வேலை செய்ற இடத்துல சக ஊழியரோட நம்ம பேசுற ஜென்ரலான சென்டென்சஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வணக்கம். வணக்கம் அப்படின்னா நமஸ்காரா. நமஸ்காரா. நம்ம ஃபர்ஸ்ட் போனோனே வணக்கம், ஹலோ, ஹாய் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு நமஸ்காரா. நமஸ்காரா. நெக்ஸ்ட் ஒன் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சா? காலை உணவு ஆயிடுச்சா? சாப்பிட்டீங்களா? அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதுக்கு வந்து திண்டி ஆயிட்டா? திண்டி ஆயிட்டா? அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சா? காலை உணவு சாப்பிட்டீங்களா? அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் நீங்க ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்க ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? அப்படின்னு கேட்குறதுக்கு ನೀವು ಆಫೀಸ್‌ಗೆ ಎಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ಬಂದ್ರಿ? ನೀವು ಆಫೀಸ್‌ಗೆ ಎಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ಬಂದ್ರಿ? அப்படின்னா நீங்க ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? அப்படின்னு கேட்குறது. ನೀವು ಆಫೀಸ್‌ಗೆ ಎಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ಬಂದ್ರಿ? ನೀವು அப்படின்னா நீங்க, ஆஃபீஸ்‌ಗೆ அப்படின்னா ஆஃபீஸ்க்கு, ಎಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ಬಂದ್ರಿ அப்படின்னா எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் சீக்கிரம் வந்துட்டீங்களா? சீக்கிரம் வந்துட்டீங்களா? அப்படின்னு கேட்குறதுக்கு ಬೇಗ ಬಂದ್ರಾ? ಬೇಗ ಬಂದ್ರಾ? அப்படின்னா சீக்கிரம் வந்துட்டீங்களா? அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் லேட்டா வந்தீங்களா? அப்படின்னு கேட்குறதுக்கு லேட்டாகி ಬಂದ್ರಾ? லேட்டாகி ಬಂದ್ರಾ? அப்படின்னா லேட்டா வந்தீங்களா? அப்படின்னு கேட்குறது. தடವಾಗಿ ಬಂದ್ರಾ? தடವಾಗಿ ಬಂದ್ರಾ? அப்படின்னா தாமதமா வந்தீங்களா? அப்படின்னு கேட்குறது. வாங்க டீ குடிக்கலாம். வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பன்னி டீ குடியோனா. பன்னி டீ குடியோனா அப்படின்னா வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்றது. கேன்டீனுக்கு வரீங்களா? கேன்டீனுக்கு வரீங்களா? அப்படின்னு கேட்குறதுக்கு கேன்டீன்ಗೆ ಬರ್ತೀರಾ? கேன்டீன்ಗೆ ಬರ್ತೀರಾ? கேன்டீன்ಗೆ ಬರ್ತೀರಾ? அப்படின்னா கேன்டீனுக்கு வரீங்களா? அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் வாங்க சாப்பிட போலாம். வாங்க சாப்பிட போலாம். நம்ம லஞ்ச் டைம்ல கூப்பிடுவோம்ல, வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னா, ஸோ அத வந்து கன்னடால ಬನ್ನಿ ಊಟಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ಬನ್ನಿ ಊಟಕ್ಕೆ ಹೋಗೋಣ அப்படின்னா வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்றது. பன்னி அப்படின்னா வாங்க, ஊட்டக்கே ಹೋಗೋಣ அப்படின்னா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் என் கூட சாப்பிட வரீங்களா? என் கூட சாப்பிட வரீங்களா? அப்படின்னு கேட்குறதுக்கு ನನ್ನ ಜೊತೆ ಊಟಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ? ನನ್ನ ಜೊತೆ ಊಟಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ? அப்படின்னா என் கூட சாப்பிட வரீங்களா? அப்படின்னு கேட்குறது. ನನ್ನ ಜೊತೆ அப்படின்னா என் கூட. ஊட்டಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ? அப்படின்னா சாப்பிட வரீங்களா? அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ನನಗೆ ಇವತ್ತು ತುಂಬ ಕೆಲಸ ಇದೆ. ನನಗೆ ಇವತ್ತು ತುಂಬ ಕೆಲಸ ಇದೆ அப்படின்னா எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றது. ತುಂಬ ಕೆಲಸ ಇದೆ அப்படின்னா நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றது. ಇವತ್ತು அப்படின்னா இன்னைக்கு, ನನಗೆ அப்படின்னா எனக்கு. நெக்ஸ்ட் ஒன் எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ನನಗೆ ನಾಳೆ ತುಂಬ ಕೆಲಸ ಇದೆ. ನನಗೆ ನಾಳೆ ತುಂಬ ಕೆಲಸ ಇದೆ அப்படின்னா எனக்கு நாளைக்கு ரொம்ப வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றது. ನನಗೆ அப்படின்னா எனக்கு, நாளை அப்படின்னா நாளைக்கு, ತುಂಬ ಕೆಲಸ ಇದೆ அப்படின்னா நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் உங்க வேலை ஆகிடுச்சா? உங்க வேலை ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಆಯ್ತಾ? ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಆಯ್ತಾ? ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಆಯ್ತಾ அப்படின்னா உங்க வேலை ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் இதை எனக்கு விளக்க முடியுமா? இதை எனக்கு விளக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ಇದನ್ನು ನನಗೆ ವಿವರಿಸುತ್ತೀರಾ? ಇದನ್ನು ನನಗೆ ವಿವರಿಸುತ್ತೀರಾ? இதை எனக்கு விளக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன் இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா?
இத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ಇದನ್ನು ನನಗೆ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತೀರಾ ಇದನ್ನು ನನಗೆ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತೀರಾ ಇದನ್ನು ನನಗೆ எக்ஸ்பிளைன் ಮಾಡ್ತೀರಾ அப்படின்னா இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறது. நெக்ஸ்ட் ஒன், வீட்டுக்கு போகலையா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்கறதுக்கு மனைಗೆ ಹೋಗಲ್ವಾ மனைಗೆ ಹೋಗಲ್ವಾ அப்படின்னா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்கறது. நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறீங்க நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ அப்படின்னா நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறீங்க. கண்டெகே அப்படின்னா மணிக்கு, ಹೋಗುತ್ತೀರಿ அப்படின்னா போறீங்க அப்படின்னு கேட்கறது. ಗಂಟೆಗೆ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ಹೊತ್ತಿಗೆ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ನೀವು ಎಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ ನೀವು ಎಷ್ಟು ಹೊತ್ತಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ. நெக்ஸ்ட் ஒன், நான் நாளைக்கு லீவ்ல இருப்பேன் நான் நாளை விடுமுறையில் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து ನಾನು ನಾಳೆ ರಜೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ ನಾನು ನಾಳೆ ರಜೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ அப்படின்னா நான் நாளைக்கு லீவ்ல இருப்பேன் விடுமுறையில் இருப்பேன் அப்படின்னு சொல்றது. நானு அப்படின்னா நான், நாளை அப்படின்னா நாளைக்கு, ரஜைಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ அப்படின்னா லீவ்ல இருப்பேன் விடுமுறையில் இருப்பேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், நேரமாகிடுச்சு நேரமாகிடுச்சு ಸಮಯ ಆಯಿತು ಸಮಯ ಆಯಿತು நான் நாளைக்கு சொல்றேன் நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ನಾನು ನಾಳೆ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ನಾಳೆ ಹೇಳ್ತೀನಿ. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா அப்படின்னு கேட்கறதுக்கு ನಾನು ಸ್ಕ್ರೀನ್ ಶೇರ್ ಮಾಡಲಾ ನಾನು ಸ್ಕ್ರೀನ್ ಶೇರ್ ಮಾಡಲா ನಾನು ஸ்க்ரீன் ஷேர் ಮಾಡலா அப்படின்னா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் ஒன், என்னோட லேப்டாப் வேலை செய்யலை என்னோட லேப்டாப் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ನನ್ನ ಲ್ಯಾಪ್ಟಾಪ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ ನನ್ನ ಲ್ಯಾಪ್ಟಾಪ್ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ அப்படின்னா என்னோட லேப்டாப் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வேலை பார்க்குற சக ஊழியர்கிட்ட பேசுகிற, டெய்லியும் பேசுகிற சின்ன சின்ன கான்வர்சேஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.